அப்போ அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது யாருடைய கடமை? இங்கே இவ்வளவு கூட்டம் கூடிடுச்சு, இவ்வளவு கூட்டம் கூடிடுச்சு, உளவுத்துறை இந்த இடத்துல இப்போ தோல்வி அடைந்ததுன்றது தமிழக அரசு ஏன் ஒத்துக்க மறுக்குது? காவல்துறை வந்து அதிக அளவில் இல்லை அப்படின்றது. நான் என்ன கேட்குறேன், அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒட்டு மொத்தமாக எல்லாமே கும்பலாக கொண்டு வந்து நின்றுட்டாங்களா? இல்லையே. காலையிலேருந்து நிற்கிதுன்னு நீங்கள் இந்த தமிழக அரசு தானே அறிக்கையில் சொல்லுது. அப்பயே காவல்துறையினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தலாம். 20 பேருக்கு ஒரு காவல்துறை அப்படின்றது இது எல்லாமே கண் துடைப்பு ஒரு நாடகம். சார் காவல்துறையில் இருக்கிறவங்களும் மனுஷங்க தானே சார். அதுவும் நம்ம மிருகங்கன்னே சொல்லலையே. அதான் பின்ன கணிசமான அளவு கொடுக்கணும்னு சொல்றீங்க, அரசாங்கத்துக்கிட்ட அப்படி ஒரு டிமாண்ட் வைக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப அவங்களால எவ்வளவு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஹிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரவுடி, இத்தனை ஆண்டுகள் சிறைவாசத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உடல் அடக்கத்துக்கு எத்தனை 1000 போலீஸ் இறக்கியிருக்கீங்க? அப்போ 41 பேருனுடைய உயிர் என்ன சாதாரணமானு கேட்குறேன். மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பில் உள்ள ஒரு ரவுடி, நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் தான் சொல்கிறீங்க. இத்தனை ஆண்டுகள் சிறைவாசம், அவர் வந்து ஒரு ஆயுள் தண்டனையினுடைய சிறைவாசி, அவருக்கு இப்போ ஒரு மருத்துவ கோரிக்கையை வைக்கிறாரு, அதுக்கு அவர் கல்லீரல் மாற்று சிகிச்சை அறுவை சிகிச்சை நடக்குது. திரும்ப வந்து அதே மருத்துவமனையில் மருத்துவத்தை தொடரணுன்றாரு, அதுக்கு கூட மறுக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் நடத்துகிறீங்க பாதுகாப்புக்காக. எல்லாமே பண்ணிட்டீங்க. சிறையில் இருந்தே திட்டம் போட்டு கொடுத்தாரு ஒரு மாநில தலைவர், தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை கொல்றதுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ சிறைக்குள்ளே எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு இருக்குது? சிறைக்குள்ளே நான் காவல்துறையில் உள்ளவங்கெல்லாம் மிருகங்கள்னோ வேற என்ன நான் குறிப்பிடலை. அவர்களும் மனிதர்கள் தான். ஆனால் அங்கே ஏன் கணிசமான அளவு இல்லை, தேவையான அளவு இல்லை? அதை பார்க்கணுமா இல்லையா?